கடவுளின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க தெரிந்த மனிதனுக்கு மறுபக்கத்தையும் பார்க்க தெரிவதில்லை. பாவம், அதற்குரிய தண்டனை, அது எத்தனை தலைமுறை கடந்து செல்லும், பாவம் செய்தவன் கடவுளுக்கு முன்னால் எப்படியெல்லாம் இருக்க முடியும், கடவுளின் திருமுகத்தை பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் இறைவன் நீதி உள்ளவர், தண்டிக்கக்கூடியவர், 3-4 தலைமுறை தண்டித்து தீர்க்கக்கூடியவர் என்றெல்லாம் இறைவனை பற்றி, கடவுளை பற்றி ஒரு பக்கம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் எடுத்து காட்டுகிறார். அவர் மன்னிக்கக்கூடியவர், பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர் என்பதை எடுத்து காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் கேட்டார், விவிலியத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம் எது, ரொம்ப கஷ்டமானது அது எது, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அழகாக ஜெபம் பண்ணிடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சொல்லுங்கள், சொல்லிவிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அன்பு செய்யுங்கள், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. இப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சிரமமான காரியம் எது அப்படின்னா மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 15வது வசனம் அப்படின்னாரு. மத்தேயு 6:15 என்னதான் அதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், அந்த ஜெபத்தில் ஒரு சிறு பகுதி, அந்த சிறு பகுதி எதுன்னா அதுதான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் பின்பற்றப்படுகிறது. பிறரை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களையும் மன்னியும். இதுதான் இருக்கிற சிரமமான காரியத்திலே மிகப்பெரிய சிரமமான காரியம் அப்படின்னு சொன்னாங்க. பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது, என் குற்றத்தை ஆண்டவர் மன்னிப்பது, இதை இரண்டையும் ஒரு தராசு தட்டிலே வைத்து காட்டுகிறார் ஆண்டவர். ரெண்டையும் ஒரு தராசு தட்டில் வைக்கிறார். நீ மன்னித்தாய் என்றால் மன்னிக்க பெறுகிறாய், நீ மன்னிக்கவில்லை என்றால் மன்னிப்பு பெற மாட்டாய். இது எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு இது ஏறும். இது இறங்குச்சுன்னா இது இறங்கும். இந்த சிரமமான காரியத்தை தான் இன்று ஆண்டவர் நமக்கு அதே மத்தேயு நற்செய்தியில் 18வது அதிகாரத்தில் காட்டுறார். அந்த அதிகாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கிடையே இருக்கிற உறவை பற்றி சொல்வார். அந்த உறவில் அடுத்தபடியாக வருவது தான் இந்த பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதை பற்றி. அதை தொடங்கி வைக்கிறதே பேதுரு தான் தொடங்கி வைக்கிறார். ஆண்டவரே, எனக்கு எதிராக ஒருவர் தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிப்பது, 7 முறையா 70 முறையா, 7 முறையான்னு கேட்குறார். இது ஏன் 7 முறைங்கிறது? ஒரு நீதிமான் 7 முறை ஒரு நாளைக்கு தவறு செய்வான் என்கிற ஒரு யூத பாரம்பரிய எண்ணம் இருக்கிறது. அதனால தான் 7 முறை வரைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறார். எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 7 தடவை தான் ஒருத்தருக்கு எதிராக தவறு செய்வானா அப்படின்னா அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஒன்றும் இதில் கணக்கு வாத்தியார் இல்லை, கணக்கு போட்டு பார்க்குறதுக்கு எத்தனை முறை காலையில் தூங்கி எழுந்ததும் தூங்குற வரைக்கும் எத்தனை முறைன்னு கணக்கெல்லாம் போட்டு பார்க்க முடியாது. அப்படியும் போட்டு பார்க்கணும்னா பார்க்கலாம், உட்காந்துக்கிட்டு அதை தவிர வேறு வேலையே செய்ய முடியாது, இதை ஒன்றை தவிர. அதனால் 7 முறை வரைக்குமான்னு கேட்குறார் ஆண்டவர் இயேசு. 7 முறை மட்டுமல்ல, 7 முறை 70 முறைங்கிறார். அப்படின்னா அதுலேயும் கணக்கு போட்டால் 490 முறை. அப்படிப்பட்ட வாய்ப்பே ஒரு மனிதனுக்கு அமையவே அமையாது. ஒரு நாளைக்கு 490 முறை, சும்மா சாதாரண கணக்குப்படி பார்த்தாலே 490 முறைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அதிலிருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனிதனுடைய தவற்றை நீ அளவிட முடியாத அளவுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லதான் வர்றார். அதுக்கு தான் இந்த ஓமையும் சொல்றார். இந்த ஓமையும் நமக்கு சொல்லி காட்டுவது, உன்னுடைய 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை மன்னிக்கிறார், 100 தாலந்து கடன்பட்டவனை மன்னிக்க முடியல. இந்த ரெண்டையும் பார்த்தேன்னா 10,000 தாலந்து கடன்பட்டவங்க யாருன்னா நாம தான். அதை யாரு மன்னிக்கிறார்னா கடவுள் நம்மளை மன்னிக்கிறார். 100 தாலந்து நம்மகிட்ட கடன்பட்டவங்க. அப்படின்னா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலும் யாரது பெருசுன்னா
நாம் பண்ணது தான் அதிகம், அதையே கடவுள் மன்னிக்கிறாரு. ஆனால் உன் சகோதரன் செய்த தவறு கொஞ்சம்தான், அதையே நீ மன்னிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி இந்த ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார். அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எல்லாமே என்ன ஒரு எண்ணம்னா, பழிக்கு பழி. ஒருவன் உனக்கு எதிராக தவறு செய்தால் அதற்கு பதிலாக நீ அதே மாதிரி தவறு செய்து விடலாம். அது சமமாக பார்க்கப்பட்டது நிலை அன்று. ஒருத்தர் உனக்கு வலக்கணத்தில் அடைஞ்சா இடக்கணத்தை திருப்பி காட்டுங்கிறது புதிய ஏற்பாட்டில். பழிக்கு பழி வாங்கணுங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருந்தது தான். அதை விட இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா தெரியும். தொடக்க நூல் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் காயின் ஆபேலை கொன்னுடுவார். அப்போ அந்த ரத்தம் கடவுள்கிட்ட போய் சத்தம் கொடுக்கும். அப்போ கடவுள் சொல்வார், நீ ஏன் இப்படி செய்தன்? நான் அவனுக்கு என்ன காவலாளியான்னு இவர் கேட்பார். அதனால் கடவுள் காயினுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். தண்டனை கொடுத்த பிற்பாடு காயினும் கடவுளும் பேசிக்குவாங்க. அப்படி பேசிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இது மாதிரி தப்பு பண்ணிவிட்டேன், நான் வெளியில் போனேன்னா என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்னை கொன்று விடுவாங்களே, நான் உயிராக வாழவே முடியாது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஏற்கனவே இந்த பூமியில் வாழும்பொழுதே நான் உழைக்கிற உழைப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்னை பார்க்குறவங்களும் கொன்னுடுவாங்களே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட காயின் புலம்புவார். அப்போ கடவுள் என்ன சொல்வார்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, உன்னை கொள்கிறவன் 7 முறை பழி வாங்கப்படுவான்னு. காயினுடைய சந்ததியை பெருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுப்பார். பழிக்கு பழி என்கிற நிலை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் உன் பகைவனையும் மன்னிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதனால் உன் சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியைத்தான் கொடுக்கிறார். ஒரு இறையியல் அறிஞருடைய கருத்து சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் மன்னிப்பை ஒரே ஒரு முறை செஞ்சால் போதுமா அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். கிடையாது. ஒரு முறை ஒரு மனிதன் மன்னிக்கிறான் என்றால் அதோடு அது போதுமா என்றால் இல்லை. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம என்ன ஐஸ் முழுசாவாக இருக்கிறோம்? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் பார்த்தேன், ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸு போட்டார். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸு போட்டார். உடனே நீங்கள் வேறு யாரையும் நினைக்கக்கூடாது, அப்படிலாம் நான் நினைக்கல, பொதுவாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸு போட்டார். மனிதன் தன் இருக்கின்ற அறையை விட்டு வெளியே வருகிறான் என்று சொன்னால் எதையாவது ஆடை உடுத்தி அவன் வெளியே வர வேண்டும். ஏதாவது ஒரு ஆடை உடுத்திக்கிட்டு தான் வெளில வருவான். அவ்வாறு அவன் வெளியே வருகிறான் என்றால், பொது நிலைக்கு வருகிறான் என்றால், பொதுவெளிக்கு வருகிறான் என்றால் ஒரு ஆடை உடுத்தி தன்னை மறைத்து கொண்டு வெளியே வருவான். அது மாதிரி இந்த மன்னிப்பு என்கிற ஆடையை உடுத்தி கொண்டு தான் நீ வெளியே வர முடியுமா, மற்றவர்களோடு வாழ முடியுமா? மன்னிப்பு என்கிற ஆடையை நீ உடுத்தி கொண்டு தான் நீ வெளியே வர முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்களோடு நீ வாழ முடியும், அந்த நல் உறவோடு வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான மன்னிப்பு என்பது நமக்கு, நம்முடைய வாழ்வுக்கு மிக சிறந்த ஒரு பழக்கமாக மாற வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலாகவே இருக்கணுமா. லைஃப் ஸ்டைலாக இருக்கணும்னா மன்னிப்பு நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப் ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம நல்லா ஸ்டைலாக, திருப்தியாக, நிறைவாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுதான் நம்ம ஹேபிட்டு. அந்த பழக்கம்தான், மன்னிப்பு என்கிற பழக்கம்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன் கடவுள், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, கடவுள் ஏன் நம்மளை மன்னிச்சுட்டு பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, நம்மளை கடவுள் மன்னிச்சிட்டாரு, அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ பிறரை மன்னித்தால் தான் இதை மன்னிக்க பெறுவாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனை போடுறாரு. எதுக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் அதனுடைய விளக்கங்களை பார்க்கிற பொழுது, நீ இவ்வுலகில் நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்றால் மன்னிப்பை நீ பெற்றிருக்க வேண்டும். அந்த மன்னிப்பை நீ பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் கடவுள் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்தனே,
நீ என்கிட்ட எவ்வளவு சீக்கிரம் வாங்கின மன்னிப்ப, அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு அதை பிறருக்கு கொடுக்காமல் விட்டால் என்ன அர்த்தம்? எனவே அன்புக்குரியவர்களே, கஷ்டமான காரியம்தான். கடவுளிடம் மன்னிப்பு கேட்கும்போது ரொம்ப ஆவலாக கேட்போம், ஆசையாக கேட்போம். அதே மன்னிப்பை பிறருக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒருவேளை கடவுள் பார்த்தாருன்னா இன்றைக்கி நம்மளையும் பார்த்து என்ன கேட்பார்னு தோணுதுன்னு. நான் உன்னை மன்னிச்சனே, நீ உன் சகோதரனை மன்னித்தாயா? அதை அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தாயா? இல்லைன்னா நீ என்ன எதை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குற? அதனால தான் சொல்வார் சீராக் புத்தகத்தில், நான் உன்னை மன்னித்தேன், நீ உன் சகோதரன் மன்னிக்காமல் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் திரும்ப மன்னிப்பு கேட்கிறாய் என்பார். நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அங்கே நீ மன்னிக்கல, அப்புறம் எந்த முகத்தோட என் மூஞ்சில நீ மொழிப்ப? வேற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கா, அங்கே செய்யல, அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என் மூஞ்சில முடிக்கிறேன்னு கேட்க மாட்டார். அதனால தான் கடவுளுக்கு முன்னால் நாம் வரும்பொழுதே நமக்கு கடினமான ஒரு காரியத்தையும் செய்து பார்க்கணும். நீ பிறரை மன்னித்தால் இறைவன் உன்னை மன்னிப்பா. இறைவனுடைய மன்னிப்பு பிறர் மன்னிப்பதில் அடங்கி இருக்கிறது. அதனால் இது ரெண்டும் ஒரு தராசு தட்டில் கடவுள் நமக்கு முன் வைத்து பிடித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கு முன்னால் தராசு தட்டு வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறார். ஒன்றில் நான் மன்னிக்கிறேன், அதே மாதிரி நீ மன்னிக்கிறியா? இரண்டும் சமத்தட்டாக இருக்கா? பார்த்து யோசித்து பார் அப்படின்னு நமக்கு கொடுக்குற இன்னைக்கு ஒரு சவால் அது.